இது ஒரு ரூம், ரெஸ்ட் ரூம் அங்க இருக்கு. இந்த பக்கம் டோர் திறந்தீங்கன்னா இன்னொரு ரூம் சார். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஏதாவது ரூம் சர்வீஸ் ஃபோன் பண்ணுங்க. நைட் ஏதாவது இப்போ காஃபி ஏதாவது வேண்டாம். காஃபி வேணும்னா ஃபில்டர் வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கு சார். நார்மல் காஃபி வேணும்னா சொல்லுங்க, இல்லை மில்க் வேணும்னாலும் சொல்லுங்க. ஓகே வேணும்னா கால் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஓகே. ரூம் நல்லா தான் இருக்குல்ல லைட்டிங்கோட? ஓகே தான். எனக்கு இந்த ரூம் பிடிக்கல. ஃபோட்டோ பார்த்து வேற ரூம் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வா. நீ என்ன நீ ரொம்ப பண்ற? இங்கே வரதா இல்லை. இப்படியே விட்டு அவ்வளோதான். சரி எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. காலை சுற்றி பார்க்கணும்னுவீங்க, பிரேக்ஃபாஸ்ட் செக் பண்ணணும்னுவீங்க. டயர்டா இருக்கு. சரி நீங்க போ. என்ன சொல்ற? ஆனா எல்லாத்தையும் படுத்துக்கிறோம். நீங்க போய் பக்கத்துல படுங்க. அவளை ஓர விட்டுருவா போலாம். பக்கத்தில் இருக்கிற ஒழுங்கா எடுத்துட்டு போயிட்டா ரொம்ப விருப்பத்து. அன்னைக்கு சரி அவங்க எங்கே இருக்கட்டும், நம்ம பக்கத்துல ரூம் போலாம் வாங்க. ஓகே ராத்து வா போலாம். பரவாயில்ல, இது ஒரு வேலை பிடிச்சி வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப நீங்க பண்றது ரொம்ப டூ மச். பரவாயில்ல நீங்க இங்கே இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, வழி விடுங்க. வேணா நீங்க போங்க. அதுக்கு என்ன வழி சொல்றீங்க? ஏய் ஆரம்பிச்சிட்டியாடா? ஐயா அவங்களை பிடிச்சிட்டு இருக்கா. அவங்க வேணா தாண்டி போக சொல்லு. நான் என்ன பண்ணேன்? விட்டுங்க. விருப்பத்தப்ப என் கூட இரு. அதெல்லாம் முடியாது. வேண்டாமா, கட்டு எத்தனை மணி? முடியாது. உனக்கு மணி கூட இருக்கும் தானே? ஆமா. சரி நீ மணி கூட இருந்துக்கோ. நான் போறேன். பாய். நான் வெளியே போற அப்புறம் வந்து கதவு பிடிக்கும். இது போறீங்களா? எங்க போறீங்க? சூட்கேஸ்ல என் பர்ஸ் இருக்கு, எடுத்துக்கோ. கேட்டுட்டு இருக்கேன். பர்ஸை எடுன்னு சொன்ன உன்ன. என்ன போற? பர்ஸை எடுன்னு சொன்னேன். வந்துட்டேன் முறடா. சரி உங்க கூடவே இருக்கேன், எங்கேயும் போக வேண்டாம். சலிச்சுக்கிட்டு வேண்டாம் போல யாரும் சொல்ல தேவையில்லாமா. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே பண்ணுங்க. ஐ வெறும் பேத்தாதீங்க. ஆமா நான் தான் விருப்பத்துறேன். அப்புறம் சரி சாரி. சாரியும் வேண்டாம், அந்த பூரியும் வேண்டாம். பூஜி ப்ளீஸ். சரி வச்சிருவோம். என் கூட கூட தான் போதுமா? அது போதும். பூஷா மட்டும் பக்கத்துல தானே எங்களுக்கு தீரும் தூக்கம் வராது. ஒன்றும் இல்லை, உன் பாட்டிங்க லாக் பண்ணிப்போம். உன்னை மட்டும் தேத்திடுவோம், பார்த்துக்கோ. இருக்கேன், செஞ்சாலும் செய்வோம். இல்லப்பா நான் போயிட்டேன். இதே நல்லா இருக்கேங்க. வச்சு கூட பார்க்க மாட்டோம், ஓர அடிச்சுவேன். ஏய் கிளம்பி. இந்த ஐடியா நல்லா இருக்கு. விளந்துருவேன் திரும்ப. ஏய் கண்ணா மாத்திராது. ரொம்ப வாங்க சார் போலாம். மவளே சரி கொடுத்து கும்மி அடிக்க வரீங்களா? குடும்பத்தை பிரிக்கும் போது எனக்கு கூட அப்படிதான் இருக்கும். சரிங்க பாஸ், கிளம்பி. கிளம்பு. தள்ளி வச்சுட்டா போதும் போதும். சரி பீத்தாதம்மா. அப்படித்தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் கேட்குறேன். என்ன ரொம்ப பண்ணிட்டேன். உனக்கு இப்படிதான் லாக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ மாட்டினது தான். ரவுடி அந்த ரவுடி வரதுக்கு காரணம் நான் நல்ல பையனா தான் இருந்தேன். முடியாக்கிறது நீ தான். அப்புறம் என்ன ரவுடி? நல்ல பையனாவே இருங்க. எதுமா முடியாது. அதுக்கு உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். கார்ல கொடுத்தேன், ஃபிளைட்ல கொடுத்தேன், திருப்பி ஃபிளைட்ல இருந்து கார்ல கொடுத்தேன். ஏன் கீழே லாபியில் நின்றுட்டு இருந்தோம்ல அங்க கொடுத்தேன், இங்க வந்து கூட கொடுத்தேன். எதையுமே நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கல. பத்தி தெரியாம முடிச்சிட்டேன். சாரி. இது ஏன் தப்பு இல்ல? தப்பு தான். அவங்கள தான் திட்டுவாங்க கிளம்பும் போதே. நான் தான் என்ன சொல்ல, காதல வாங்கி கதை சொல்றேன்ல. இல்லை கணத்து விட்டு நோந்துவாங்க. இல்ல இப்படி பேசுறதுதான் நல்லா இருக்கு. இருக்கும், எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. பேசும்போது கிடைக்கிறது நல்லா தான் இருக்குல்ல. எனக்கு எல்லாம் இருக்கும், பிச்சு விடுவேன். சாரி நான் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டேன்ப்பா. வேண்டாம் பிச்சிடுவேன். ஹலோ இங்க எல்லா நாளும் அன்கண்டிஷனல் தான். ஐயோடா நான் அப்படிலாம் சொல்லலை. வேற சும்மா ஐயோடா இருக்க பிச்சு விடுவேன். பிப்பிங்க சும்மா இருந்தா. மிரட்டிடு. மிரட்டணும்னு பயந்து அப்படி நடுங்கிடுவாரு. கூட வாயாட்ட போறேன். வாயாடி தானே, அப்படிதான் ஆடுவேன். இல்லக்கம்மா இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு போட்டியும் வாயாடாத. அப்படித்தான் வாயாடுவேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மண்டுக்குள்ள வந்துட்டு பழுது விருப்பத்ததுன்னு பாடட்டும், எனக்கு என்ன. அதுக்கப்புறம் நான் வேண்டதை பார்த்துருவேன். நான் கண்ட்ரோல் பண்ணா எனக்கு கேட்காது. சொல்லி பிளாக்மெயில் பண்ணுங்க. நான் போய் சொல்லல, நான் உண்மையதான் சொல்றேன். நான் என்ன பண்ணட்டும்? ஏமாத்தான் போய் சொல்றீங்க. நிச்சயமாவே குரல் வீட்டுல எனக்கு எப்படி இருக்கு பிடிக்குதோ. நீ ரொம்ப நேரம் பேசினா எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? கூட வாயாட்டா எனக்கு அதுக்கப்புறம் ஏதாவது நான் ஒன்றும் சொல்லலை. பேச இதுக்கு பேரும் வாய் தான். ரவுடியா மாறவா? குட் நைட். ஓகே குட் நைட். யாரும் கொடுக்கணும். எனக்கு இந்த குட் நைட் தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். எருவ எவ்வளோ நேரம் தாழ்றது? பாவி புருஷன் எருவ மாட்டேன்ற. என்ன இந்த வீட்டை யார் தாழ்றது? என்ன தள்ளணும், வேலையா தள்ளுவோம். அதெல்லாம் முடியாது. இது நீங்க படுங்க, நான் இவ்வளோ கம்முன்னு இருப்போம் பாருங்க. இருப்பீங்க. நீ என்ன படு, அப்புறம் தட்டி தூங்க வைக்கிறனா இல்லையா பாரு. தூங்க வைப்பீங்க தெரியும். அப்புறம் நாங்களும் அப்படிதான் இருப்போம். உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது, இருங்க.
ஆனால் தாலினா தள்ளி விட்டுருவேன். பரவாயில்ல, அப்போ எடுத்து ஒன்று குடிச்சுப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அதானே, அதெல்லாம் விவரமா. ஆமா, விவரம் தான். சரி, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வர டேஸ்ட் பண்ணணும், தூங்கலாம். உன் கூட இருக்க என்ஜாய்மெண்ட்டே யோசிக்கிறேன், ஆனால் நீ இதை பற்றி என்ன பண்ணலாம், என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அதையே யோசிக்கிறல. அதான் வந்தேன். ஒரு விஷயம் இவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்ததால் இன்ஸ்பெக்ஷன்லேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து செய்ய சொன்னாங்கன்னா என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். கொடுத்தா கொடுக்குறேன், என்ன புருஷனா பத்திரமா பார்த்துக்கிறியா? கூட என் மேலே தான் படுத்துட்டு இருக்கீங்க, பத்திரமா தானே பார்த்துன்னு இருக்கேன். பார்க்கறது இல்லை, புரிஞ்சதுல. மற்றதெல்லாம் எப்போ பார்க்கணும்னு எனக்கு தெரியும், அப்போ பார்த்துப்போம். இப்போ நான் பார்த்தேன்னா அப்புறம் சார் கண்ட்ரோல் இருக்க மாட்டீங்க, அது எனக்கு தான் டேஞ்சர். அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியும். தெரியும் தெரியும். கண்ட்ரோல் போச்சுன்னா யார் கண்ட்ரோல் பண்ணுறது? பரவாயில்ல, ஒரு நாள் போட்டுமே. ரவுடி டாபிக் மாத்திரம் தூங்கு. ஒரு நாள் தளர்வு பண்ணலாம், தப்பு இல்லை. கிட்டத்தட்ட நான் மொத்தல பண்ணணும்ப்பா. நிஜமாவா? இன்னைக்கு இன்னைக்கு நீ பிச்சுப்பேன். நினைச்சக்காரி, நான் கூட உண்மையாக சொல்றேன்னு நினச்சிட்டேன். இப்படியே போடுது, விடிய போகுது. சரி சரி, அதுக்கப்புறம் அழுமூச்சு வந்துருவா, தூங்கு. ஓகே, தேங்க்யூ. இவருக்கு நான் செஞ்சா தெரியாதான். நான் எழுந்து போய் ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார் கதை பேசிட்டு வர வரைக்கும் சார் தூங்கிட்டு இருக்காரு. இவர் அப்படி நான் செஞ்சா அப்படி திரும்பினா கண்டுபிடிச்சிருவாராம். என்ன பொய்யு தோட்டு இருந்தாலே காணான்னு கூட தெரியாம தூங்கிட்டு இருக்காரு. ஓ, சைலண்டா வந்து நிக்கிறீங்க போல. நில்லுங்க நில்லுங்க, எவ்வளவு நேரம் அப்படி அமைதியா நிக்கிறீங்க, நானும் பாக்குறேன். விட்டா போற நீ எப்ப கண்டிட்டு வர்றாமா? என்கிட்ட இருந்து கையிலன்னு அப்படி ஒரு ஆனந்தம். போயிட்டு எப்போ வந்து ஒரு புருஷனை பாக்குறா? நீயா வரவேற்க எழுந்து கூடாதுன்னு தான் வெயிட் பண்ண. வந்துட்டல, மாட்டின அவளே மாட்டின. வா, வச்சு செய்யறா. ஹலோ ஹலோ சார். அவளை கிட்ட வந்து கூப்பிடுவா, எழுப்புவான்னு பார்த்தா சொடக்க போட்டு கூப்பிடுறா. இன்னைக்கு நீ என்ன அவருன்னு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எழுந்துருங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குதா சார்? காது கேக்குதா இல்லையா? ஏங்க என்ன இது, எழுந்துட்டீங்களா? மேடம் எப்ப இங்க நகர்ந்தீங்களோ அப்பவே எழுந்துட்டேன். ரவுடி, அப்பவே எழுந்துட்டு அப்புறம் பேசுறதெல்லாம் கேட்ட. சொடக்கம் போட்டு கூப்பிடுற திமிரு தானே உனக்கு? சும்மா ஃபன்னு கூப்பிட்டு கோச்சுக்கிட்டீங்களா? சேச்சா, கிட்ட இருக்கணும் காத்துட்டு இருந்தேன். எழுந்து ரெடியாகு, எல்லாம் பொறுமையாக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். கடமை உணர்ச்சி கொஞ்சம் தள்ளி வைய. நைட்டெல்லாம் உங்க சட்டை பத்தலையா? நான் பத்தாது, எவ்வளவு வருஷம் ஆனாலும் பத்தாது. தெரியும், இப்ப பகல்ல வேண்டாம், வாங்க போலாம். பண்ண சொல்றதுக்கு ஓகே சொல்லு, ஒத்துக்கிறேன். புருஷா, உனக்கு இந்த கண்டிஷன் போடணும் தூக்கம் வராதா? அதெல்லாம் வராது. சரி, என்ன கண்டிஷன் சொல்லுங்க. என்ன அதிசயம் உடனே வந்துடுச்சு? சரி சொல்லுங்க. இப்போ போய் குளிச்சுட்டு வருவேனா? வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 minutes என் கூட மட்டும் இருப்பியா? டைம் ஆகுது. நோ, ப்ளீஸ், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிஞ்சு நம்மளே லேட்டாக இருந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உடனே ரூமுக்கு வந்துடுறோமா? வந்துட்டு நைட்டு மாதிரியே இருக்கணும். ஏய், ஓ, வாய் முடிச்சு சொல்றது கேட்கணும். சரிதான் வரணும். எல்லாம் முடியாது. அப்போ எழுந்துக்க வேண்டாம். சரி சொல்லுங்க. அப்புறம் லஞ்ச் டைமுக்கு உனக்கு ரெஸ்டாரண்ட் போகணும்னா போகலாம், ஆர்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதை சாப்பிட்றோம். அப்புறம் திருப்பி நைட்டு மாதிரியே தான். பரவாயில்லையே, ஓகே சொல்லிட்டேன். சொல்லுங்க. அப்புறம் ஈவினிங் டீ பிரேக். அப்புறம் திருப்பி இப்படியே இருக்கணும். அஃப்கோர்ஸ். அப்புறம் டின்னரு, அது ரூம்ல சாப்பிட்டாலும் ஓகே, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாலும் ஓகே. அதை சாப்பிட்டு திருப்பி இப்படி இருக்கணும், அதானே? பொண்டாட்டி இப்படி கற்பூர மாதிரி பத்திக்கிட்டாங்க. கரெக்ட், அதுதான் என் பிளான். மஃபானே ஓவர் அவுட் அடிச்சிடுவேன். வந்தது இன்ஸ்பெக்ஷனுக்கு, சுத்தி பார்க்க வேண்டாம் எல்லா இடத்தையும். எல்லாம் வந்து அன்னைக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 4வது நாளானாலும் இதே கதை தான் சொல்லுவீங்க. அது என்னவோ கரெக்ட் தான், இருந்தாலும் வேண்டாங்க, விருப்பத்தாதீங்க. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இப்படி தானே இருக்கிறோம். இன்ஸ்பெக்ஷன் வேணும், அவங்க 2 பேரும் அனுப்பலாம். உங்க ஃப்ரெண்டு பா என்ன சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாரு, வேலைக்கு ஆக மாட்டாரு. இது மாதிரி நல்லா இருக்கும், ப்ளீஸ். ஏ, இருந்துங்க போலாம், போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. சரி வா, கொடுத்து போகலாம். போறல தனியாக போக மாட்டேன், அந்த ரூம்க்குலாம் வா. வாங்க போறீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ட்ரெஸ் நினைச்சா அப்புறம் நான் மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாறிடுவோம்ப்பா. நோ, எப்படி பொண்டாட்டி கேட்ட மாதிரி வந்து நிற்கிற? என்ன மூஞ்சி தூக்கி வச்சுப்பீங்களே. ஷூட்டிங்ல இப்படி வரமாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். ஷூட்டிங்ல எனக்கும் வேண்டாம், ஓகேவா? வேண்டாம். நிச்சயமா உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ அப்படி வரலாம். ஆனால் இன்னைக்கு நான் இப்படி தான் கேட்குறேன்.
இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நாள் மட்டும் அவுட்டிங் வேண்டாமே ப்ளீஸ். நிச்சயமாவே அவுட்டிங்க்கு நீ என்ன ட்ரெஸ் வேணா போட்டுக்கோ, எனக்கு கவலையே இல்லை. நான் கோச்சிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். மகள் ஒரு மாதிரி நடந்துக்க மாட்டேன். நடந்துக்க மாட்டீங்க. மாட்டேன்டா குட்டிமா. அப்போ ஒரு பயம் இருந்துச்சு, அதனாலதான். இப்போதான் எனக்கு அந்த பயம்லாம் இல்லையே, அதனால நான் அப்படி நினைக்க மாட்டேன். இப்போ நீ என் கூடவே இருக்கணும்னு நினைச்சா நான் ஆஃப் சாரி கட்டினா நீ என் கூடவே இருப்ப, உள்ளே இருப்ப அப்படின்னு யோசிச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டா இருக்கு. தாவணியே கிராண்டா இருக்கு. நான் என் நெக்லஸ் எடுத்துட்டு வர சொன்னேன், எடுத்துட்டு வரவே இல்லைல்ல. இங்க தொலைறதுக்கா? அதெல்லாம் தொலைஞ்சிரும். அதெல்லாம் நான் வெளியில எடுத்துட்டு வர மாட்டேன்ப்பா. இன்னும் ஒன்று போட்டுட்டு இருக்க. நீ பிச்சு விடுன்னு. என்ன மிரட்டிடு. அப்படியே என்ன வச்சு ஓட்டலாம் நினைக்காதீங்க, எழுந்துருங்கன்னு. நான் இப்போதான் நோட் பண்றேன், இது நான் சூஸ் பண்ணி கொடுத்த தாவணி தானே? ஆமா, ஃபேர்வெல் ட்ரெஸ் எடுக்கும்போது இது பிடிச்சிருக்கு பார்த்தனே, அப்போ இதை எடுத்துக்க சொல்லி சஜஷன் பண்ணீங்களே, அதே தாவணி தான். இது கூட ரெட் இருந்துச்சு, எனக்கு ரெட்டு பிடிக்காதுல. அதுக்கப்புறம் நீங்க தானே இந்த கிரீன் மேட்ச் பண்ணி கொடுத்தீங்க இந்த எல்லோக்கு. கியூட்டா தான் இருக்கு. இருக்கா? கிளம்பலாம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடு. நீங்க என்னன்னு தெரியல, ஒரு மார்க்கமா தெரியுறீங்க. உண்மையாக சொல்லணும்னா எனக்கும் தெரியல, கூடவே இருக்கணும்னு இருக்கு. நீ நானும் மட்டும் வேற எதுவும் தப்பா ஆசைப்படல. இல்ல, இருந்தாலும் என்னை பார்த்தா பயமா இருக்கு உனக்கு? பயமா இருக்கு. என்ன சொல்ற? எப்போ சத்தியத்தை காப்பாத்தாம போயிடுவீங்களோன்ற பயம் எனக்கு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சொல்ற? ஆமா, நீங்க திடீர்னு மார்க்கத்துக்கு சில டைம்ல உங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்ப எனக்கு பயமா தான் இருக்கு. அப்போ உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. நேற்று நைட்டு இப்போ கூட ஸ்டார்ட் பண்றீங்க. அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. தெரிஞ்சா கூட நான் இவ்வளவு விட மாட்டேன். தெரியாததுனால தான் இவ்வளவு பயமா இருக்கு. சரிடா. புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? இதுக்கப்புறம் இங்க இருந்தேன்னா வில்லங்க எனக்கு தான் வெளியே ஓடிடணும்னு புரிஞ்சது. ஏய், உண்மைய சொன்னேன். இந்த மாடுலேஷன்ல பேசாத. நான் பேசல, நீங்க எழுந்துருங்க. வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், இங்கே இருந்துடலாமா? ஆமா, சரி, 10 minutes குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வாங்க, மற்ற கதை அப்புறம். சரி சரி, வந்துட்டேன். நான் என்ன பண்ணட்டும், ஒரு குழந்தை கூட கலப்பி ரெடி ஆக்கிடலாம் போல. உங்க ஃப்ரெண்டை கலப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அம்மே என்ன ஓட்டுற? எங்கடா ஓட்டுற? உண்மையை சொல்றேன். எவ்வளவு நேரம்டா இருக்குது? ஏன் அப்படி நறுக்குன்னு கேட்டுறீங்க? வசதியா கை கிட்ட இருந்துச்சு, அதான். குளம் சும்மா இல்லைன்னு வைங்களேன். மீதி எல்லாம் வேலை பார்க்கலாமா? வேண்டாம், ரொம்ப ஏவா டபுள் மீனிங்கா இருக்கீங்க. சரி சரி, நான் சிங்கிள் மீனிங்ல தான் சொல்றேன். ஆடாதீங்கன்னு. பத்தி கையை நோடக்கூடாதுன்ற கால் நோடக்கூடாது பேசக்கூடாதுன்னு அப்புறம் எப்படி ஒரு மனுஷன் வாழ்றது? ரோடி பரவாயில்ல, அப்புறம் ரோடி தான் காட்டிடுவேன். வாங்க, நீ போலாம். சரி, உடனே உஷாரி எஸ்கே போறதுக்கு. நீ வாங்க போலாம். ஓகே. போய் டோன் கேட்கணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்கன்னு. ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்கன்னு. சரிம்மா, வரேன். இது சூப்பரா இருக்குல்ல? வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்கு. ஆமா, உள்ள ஃபுல்லானா இல்ல ஏதாவது யாராவது அழுத குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரும்போது வச்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல. ஆமா, நல்லா இருக்கு. நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். உள்ள போயிட்டு ஸ்பேஸ் இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு வருவோம். சரி, போலாமே. நாங்க போறோம், நீ பின்னாடி வா. தேங்க்ஸ் மச்சான். போறப்பல எனக்கு நீங்க என்ன பேசுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா. போலாம். என்ன நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க? வாங்க போலாம். அவங்க மட்டும் போறாங்க. உள்ள போய் செக் பண்ண போறாங்க, அப்புறம் நம்ம போலாம். போலாமே. அப்படி ஒன்றும் தேவையில்லை, புரிஞ்சுதா? இருந்த கொஞ்ச நேரம். அப்ப இதெல்லாம் உங்க வேலையா? எனக்கு தெரியாதுப்பா, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ரவுடி, என்ன விஷயம் சொல்லு. என்ன விருப்பத்தை தானே இப்படி பண்றேன். என்னப்பா உங்களை விருப்பத்தை பண்றேன், புரியல. நான் மார்க்கமா இருக்கேன்னு சொல்ல வேண்டியது, ஆனா என்ன பிளாக்குறது நீ தானே. நான் என்ன பண்ணேன்? ஒரு மனுஷன் அமைதியா இருந்தா அவன் அமைதியா விட்டணும். அவன் வீக்னஸ்லயே கை வச்சா எப்படி? என்ன ஊற்றி சொல்றீங்க, எனக்கு புரியல. இன்னைக்குதான் உனக்கு உடனே புரிஞ்சிருக்கு. திட்டுறீங்க. நான் உண்மையை சொன்னேன். என்ன உண்மை? என்ன இது? எதுமா? இப்படி இடுப்பு கட்டினா என்ன பண்றேன்? நகரத்தோட்டில் வரும் போலாம். நான் உண்மையதான் சொல்றேன். இருக்கும்போது கூட நான் கவனிக்கல, ரெடியாயிட்டு வந்ததுல இருந்து தான் நான் கவனிச்சேனே. இது நெட்டு சரி, நான் என்ன பண்ணட்டும்? ஃபிளீட்டை இதுவா வச்சா ரொம்ப உடம்பு ஃபுல்லா தெரியுற மாதிரி இருக்கு, அதான் திக்கா வச்சுட்டேன். இருக்கும்போதே சொன்னேன் இது நெட்டா இருக்கு, நீங்க தான் இது நல்லா இருக்கும்னு எடுத்து கொடுத்தீங்க. பாத்தீங்களா? இப்படி வில்லங்க இருக்கும் எனக்கு தெரியாது. சரி, நான் போயிட்டு வேற கலர் எடுத்து மாத்திடவா? ஒன்றும் வேண்டாம். இப்படி போய் சொல்றீங்க, வீக்னஸ் வெக்கமா இல்ல? இல்ல, ஏன் போட்டுக்கிட்ட தானே, ஆனா எனக்கு அதெல்லாம் இல்ல. இல்ல,
கிட்ட வெக்கமானும் சூடு சொன்ன எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆமா, உன்கிட்ட இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ பிடிக்கும். ஆமா, உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அதுதான் எனக்கும் தெரியல. இந்த கிறுக்கி மேல ஏன் இவ்வளவு கிறுக்கா இருக்கு? என்ன கிறுக்கின்னுட்டீங்க? செல்லமா கொச்சுக்க மாட்டிய. சே கோச்சிக்க மாட்டேன். அப்புறம் போலாமா? கரெக்டா புரிஞ்சு கட் பண்ணிடு. சிக்கிது. என்ன என்ன சொன்னா அடங்குவோன்னா அது சொல்லிட வேண்டியது. உனக்கு நிஜமே பசிக்குது சொல்லு. ஆமா பசிக்குது. சரி வா. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பேசுறது? அடுத்ததை சாப்பிட்டு பாத்துக்கிறேன், வா போலாம். சொல்றீங்களே தவிர நகர மாட்டீங்களே. நகரமா நகர வா. சூப்பர், நல்லா ஸ்பேஷியஸா பெருசா இருக்குல்ல. ஆ இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஐயாமே என்ன பண்ற? இவ்வளவு தள்ளி வேண்டாம். சாப்பாடு எடுக்க போய் தானே ஆகணும். அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி நகர மாட்ட கையிடுங்க. முடியாது. வராடா. பரவாயில்ல. அப்புறம் உங்களை சமாளிக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்பதான் எடுக்கிற ஐடியால இருக்கு. ஒரு ரவுண்ட் என்னென்ன இருக்குன்னு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். சரி சரி. சவுத் இந்தியன் ஃபுட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இல்ல? தோசை மட்டும் இருக்கு, கேட்டா தருவாங்க போல. இட்லி பொங்கல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒண்ணு நிறைய நார்த் இந்தியன்ஸ் தான் வராங்க, அதனாலதான் ஃபாரினர்ஸ் வராங்க போல. ஓ அப்படியா, ஓகே. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.